அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 11/12/2024 புதன்கிழமை, ரேவதி நட்சத்திரம். தனுசு மீனம் இரண்டுமே குருவின் வீடுகள். இதில் தனுசு ஆண் ராசி. நாம் இப்போது பார்க்க இருக்கும் மீனம் பெண் ராசி. கண்டதை கற்பவன் பண்டிதன் ஆவான், ஒரு பழமொழி உண்டு. இந்த பழமொழி இவர்களை பார்த்துதான் வந்ததோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு இவர்கள் இருப்பார்கள். எந்த விஷயத்தை கேட்டாலும் சொல்வார்கள். நாம் கும்பராசியில் பார்த்தோம், ஒரு விஷயத்தில் புலவன், மற்ற விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. இவர்கள் அப்படி அல்ல, எல்லா விஷயங்களையும் தெரிந்தவர்கள். என்சைக்ளோபீடியா என்று சொல்வார்களே, அது இவர்கள்தான். எதை கேட்டாலும் பதில் சொல்வார்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வையும் காட்டுவார்கள். அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஞானம் உண்டு. இவர்கள் ஒரு விஷயத்தில் மிக மிக பிடிவாதமாக இருப்பார்கள். மகாத்மா காந்தி சொன்னார், சத்தியத்திற்காக நான் எதையும் இழக்க தயார், ஆனால் வேறு எந்த ஒன்றிற்காகவாவது சத்தியத்தை இழக்க தயார் இல்லை. அது இவர்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் ஏதேனும் ஒரு காரணத்தால் இவர்கள் தப்பு செய்தால், சத்தியத்தை மறந்து பேசினால், தன்னெஞ்சே தன்னை சுடுவது போல் பெரும் சூடுக்கு ஆளாவார்கள். எனவே அதை செய்ய மாட்டார்கள். நற்குணம் உண்டு. இரண்டாம் பிரிவு தத்துவம், வினோதமான தத்துவம். 100 பேர் இருக்கிறார்கள், 90 பேர், 99 பேர் ஒன்றை சொல்கிறார்கள். இவர்கள் மட்டும் வேறு ஒன்றை சொல்வார். அது உண்மையாகத்தான் இருக்கும், ஆனால் எடுபடாது. உதாரணம், ஆசை அருமீன், ஆசை அருமீன், ஈசனோடாயினும் ஆசை அருமீன். ஒரு சித்தர் சொன்னார். அவர் ஈசனை ஒப்புக்கொண்டார், ஆனால் பற்று வைக்காதே என்கிறார். இது எப்படி சாத்தியம்? ஒன்று, ஈசனே இல்லை என்று நாத்திகம் பேசலாம். ஈசன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், ஆனால் அவரை கண்டுகொள்ளாதே என்றால், ஆனால் அதுதான் உண்மை. தத்துவார்த்தப்படி அதுதான் உண்மை. அந்த உண்மைக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள். இது ஒரு அபூர்வ பிறப்பு. அதே நேரத்தில் மனதில் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள். அற்புதமானவர்கள். மூன்றாவது ஒரு பகுதி, திட்டம் போட்டு வேலை செய்வார்கள். தாங்கள் போட்ட திட்டம் வெற்றி அடைகின்ற வகையில், கண்டிப்பாக வெற்றி பெறுகின்ற அளவில் திட்டம் தீட்டி யாரும் வெல்ல முடியா வீரனாக திகழ்வார்கள். புத்தி பலம் அதிகம். நீங்கள் போய் நின்று பேசவே வேண்டாம். உங்கள் கண்களை பார்த்து, நீங்கள் கேட்க வந்தவரா, திட்ட வந்தவரா, அல்லது ஏமாற்ற வந்தவரா என்பதை ஒரு வினாடியில் கண்டுகொள்வார்கள். இந்த புத்திசாலித்தனம் வேறு யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் நிரம்ப பெற்றவர்கள் இவர்கள். கல்வி வேறு, ஞானம் வேறு. சாஸ்திரம் தெளிவாக சொல்லுகிறது. புதன் கல்விக்கு, குரு ஞானத்திற்கு சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் இதற்கு ஒரு விதி விலக்கு. கல்வியும் உண்டு, ஞானமும் உண்டு. மனிதன் நிலத்தில் வாழ்கிறான், அவனுக்கு போதுமான பிராணவாயு இருக்கிறது, எனவே நிலத்தில் வாழ்கிறான். நீரில் வாழ முடியாது. மீன் நீரில் வாழும், நிலத்தில் வாழ முடியாது.
ஏனென்றால் அதிகமான பிராணவாயுவை சுவாசிக்கின்ற அளவுக்கு அதனுடைய நுரையீரல் சக்தி பெற்றது அல்ல. அதனால் நீரில் மட்டும்தான் வாழ முடியும். அங்குள்ள பிராணவாயு போதும். ஆனால் தவளை நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். இவர்கள் தவளையை போன்றவர்கள். அன்பர்களே, மீன ராசிக்கு உண்டான அந்த 3 குணங்களையும் பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குகின்ற உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும் என்று அறிந்து கொண்டீர்கள். அதற்கு என்ன செய்வது என்ற திட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும். நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வித்தையை காட்டி லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் திறமை இன்று எடுபடும். கடகராசி அன்பர்களே, மற்றவர்கள் இன்று உங்களை பார்த்து, உங்கள் முயற்சியை பார்த்து, முயற்சி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு வெற்றிகரமான முயற்சி இன்று உங்களால் அரங்கேற்றப்படும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பேசாமல் இருக்கும் வரை உங்களுக்கு நல்லது. நீங்கள் பேசினால் அதில் 1000 குற்றங்களை அடுத்தவர்கள் காண்பார்கள். சற்று கவனம். கன்னிராசி அன்பர்களே, வெற்றி பெறுவதற்கு எது சிறந்த வழி? அந்த புது வழியை நீங்கள் கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி இருந்தால் நல்லது, உறவு தலைக்க, உறவு இறுக, எதை எதை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவும், அதில் மும்முரமாக ஒரு நடத்தையும் ஈடுபாடும் இன்று நீங்கள் காட்டுவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, புண்ணியம் சேரும் நாள் இந்த நாள். வயது முதிர்ந்த ஒருவருக்கு, அவர் சொந்தமாகவும் இருக்கலாம், சொந்தம் இல்லாமலும் இருக்கலாம், அவரின் அல்லது அவர்களின் குறையை நீங்கள் தீர்க்கும் நாள் இந்த நாள். ஒரு தர்ம காரியத்தை நல்லபடியாக செய்வீர்கள், புண்ணியம் சேரும். தனுசு ராசி அன்பர்களே, கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்ததால் நல்லதொரு பட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். விருதும் வரும், பணமும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் செய்தேன், வெற்றி பெற்றேன், இன்றென்ன ஆயிற்று, அதேபோல்தான் செய்தேன், வெற்றி பெறவில்லையே என்று நீங்கள் சொல்லும்படியான ஒரு செயல் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. கவனம். கும்பராசி அன்பர்களே,
மிகவும் கஷ்டமான ஒரு காரியத்தை கையில் எடுத்து, அநேகர் இது வெற்றி பெறாது என்று நினைக்கின்ற அளவுக்கு கஷ்டமான ஒரு காரியம், அதை கையில் எடுத்து அதில் நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள். இன்று நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களது பேச்சு ஒரு சாதனையை செய்யும். என்ன சாதனை? பிரிந்தவர்களை இணைத்து வைக்கும் ஒரு சாதனையை இன்று நீங்கள் பேச்சின் மூலம் நிகழ்த்துவீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.